இன்று உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் வசனங்களை என் ஹார்ட்டில் போட்டார். ஒன்று மட்டும் மனதில் வைத்து கொள்ளுங்க. ஆண்டவர் என் உள்ளத்தில் தெளிவாக சொல்லாத பிரசங்கத்தை நான் ஜனங்களுக்கு செய்யறது கிடையாது. இதை பெருமையாக சொல்லலை, ஆனால் உண்மையாக சொல்கிறேன். அதுக்காக 35 வருஷமாக நான் கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போல்லாம் எனக்கு ஊழியர்களை பார்த்தா அடுத்த தலைமுறை இங்கே நிறைய உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஊழியர்களுக்கு நான் என் வாழ்க்கையில் நான் ஒன்று சொல்ல முடியும்னா, ஆண்டவர் சமூகத்தில் நிறைய உட்காந்து என் மாம்சத்தெல்லாம் அமைதிப்படுத்தி என் மண்டையில் நான் படிச்சுக்கிற பைபிள் நாலேஜெல்லாம் ஒரு தட்டி உட்கார வச்சு நான் புஸ்தகத்தில் கமெண்ட்ரியில் படித்ததெல்லாம் ஒரு பிடிச்சி நசிக்கார வச்சு என் உள்ளான மனுஷனை அப்படி பிடிச்சி தூக்கி நிறுத்தி அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்காத மேடைக்கு நீங்கள் போனால் உங்கள் சபை ஒரு பரிதாபத்துக்குரிய சபை. இது சிலருக்கு சீக்கிரத்தில் நடக்கும், சிலருக்கு பல மணி நேரங்களில் நடக்கும். ஆனால் நீங்கள் மேடையில் என் மாம்சம் சைலண்ட், என் ஸ்பிரிட் ஷவுட்டிங் அப்படி இல்லைன்னா, பிரதர் எசேக்கியா அப்படி எல்லா நேரமும் இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணுவீங்க? பேச மாட்டேன். யார் உங்களை பேச சொல்கிறது? இல்லை, நான் சனிக்கிழமை அப்படி இருந்துட்டேன், ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கம் பண்ணலன்னா என்ன சொல்லுவாங்களே? என்ன சொன்ன என்ன? சும்மா போய் அங்கே அறுக்கிறத விட வேற விட்டுட்டு உள்ளே போய் உட்காருங்க ஐயா. நான் என் வாழ்க்கையில் பார்த்துட்டு மாம்சத்தை அமல்படுத்தி உள்ளான மனுஷனை அனல் மூட்டி எழுப்பின பிறகு நீங்கள் போய் 4 வார்த்தை சொன்ன ஒரு பாட்டு பாடிட்டு வந்துட்டீங்கன்னா போதும். சும்மா ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக சொல்லிட்டு வந்த போதும். அது ஒரு வித்தியாசமான. ஏதோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஊழியத்தில் மாட்டிக்கிட்டோம், இதுதானே ஆகணும் அப்படி ஆண்டவர் சொல்லலையே. தாழ்மையா சொல்லுங்க. இன்னைக்கு நான் நல்லா ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ல, அதனால பிரசங்கம் பண்ணலன்னு சொல்லுங்களேன். ஐயோ, ஒன்று மட்டும் மனசில் வச்சுங்க. இந்த மேடையிலேருந்து நாங்கள் பேசும்போது என்ன முகத்தை காட்டுறீங்களோ அதுதான் நீங்கள் விதைக்கிறது. உங்கள் சபையில் நீங்கள் பேசி நிற்கும்போது உங்கள் சபையார் இதே முகத்தை காட்டுவார்கள். இது மட்டும் மாத பிரமாணம். சரி, அதனால் நான் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு என்னை ஆண்டவர் பரலோகத்துக்கு கூப்பிட்டு போயிட்டா அவர் கண்ணை பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே எவ்வளவோ பலவேன, நான் எவ்வளவோ உள்ள மனுஷன், எல்லா நேரமும் நான் உங்கள் இருதயத்தை திருப்திப்படுத்தலை, அதுக்கு நான் வருத்தப்படுறேன். ஆனால் உங்கள் வார்த்தையை நான் ஜனங்களுக்கு சொல்லும்போது நானாக உன்னை யோசித்து நான் சொன்னதே இல்லை, நீ எனக்கு கொடுத்ததை நான் கொடுத்துருக்கிறேன் ஜனங்களுக்கு அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்கிற திமிர் எனக்கு இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் இந்த என்னுடைய திமிர் போய் எனக்கு ஒரு தாழ்மை வர ஜெபியுங்க. சரி, இந்த காலையில் உங்களுக்கு ஒரு சில நிறைய நேரம் பிரசங்கியார்கள், உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. சாயங்கால கூட்டத்தில் தான் நான் என்னென்னமோ கிம்மிக்ஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கு. நீங்களே பிரசங்கிமார்கள், நான் சொல்கிற வசனத்தை நான் தொடங்கும் போதே நீங்கள் முடிப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். அதனால் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனுக்கு செய்ய விரும்புகிற 7 காரியங்களை சொல்ல போகிறேன். அடுத்து நீங்கள் செய்யணும்னு அவர் விரும்புகிற ஒரு 7 காரணத்தை சொல்ல போகிறேன். இது பிரசங்கம் நினச்சாலும் நினச்சிக்க, ஆனால் என்னை பொறுத்தவரை இது கர்த்தர் சிங்காசனத்திலிருந்து உங்களுக்கு தருகிற தூது. அந்த காலத்தில் சிபி, இந்த பழைய காலத்து பெந்தகோஸ்தக்காரர்கள் பிரசங்கன்றது சொல்கிறது இல்லை, தூது அது கூட ஒரு வேறு மாதிரி சொல்லுவாங்களே, தூது தானே. அம்மாவுக்கு தெரியுமே நல்லா, என்னம்மா சொல்லுவாங்க? தூதுன்னா வட இந்தியாவில் பாலுன்னு அர்த்தம்.
தூது கிடைச்சதா அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. சிபிஎம் கன்வென்ஷனில் ஒரு முறை எல்லாம் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்குறாங்களா. ஒருத்தர் அடுத்தவரை பார்த்து கேட்குறாராம், உனக்கு தூது கிடைச்சிச்சான்னு. இவர் சொல்கிறாராம், எனக்கு தூது இல்லைன்றாராம். எல்லா சீனியர் பாஸ்டர்ஸும் ஒருத்தர் பேசிக்கிறாங்களாம், தூது இல்லைன்னாங்களாம். கடைசியில் என்னடா ஆச்சுன்னா, அங்கே கிச்சனில் சமையலில் ஒரு குட்டி பிரதர், பாஸ்டர் கூட ஆகலை, பிரதராக இருக்கிறவர் சமைச்சிக்கிட்டு இருக்கிறாராம். அவருக்கு தூது கிடைச்சிடுச்சான். எடுத்து பைபிளை எடுத்து பார்த்தா புதுசு புதுசாக வார்த்தைகளை தந்துக்கிட்டே இருக்கிறாராம். இவர் சோறை கிண்டி விட்டுக்கிட்டே இந்த வசனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாராம். உடனே இந்த இத்தனை பிரசங்கியாரும் ஒருத்தரை பார்த்து தூது கட்டு. கடைசியில் அந்த பிரதர் இந்த கிச்சனில் இருக்கிறாரு, அவரை போய் கூட்டு வாயா, அவர்கிட்ட எதாவது இருக்கா கேளியான்னு அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம். சீனியர் பாஸ்டர் கேட்குறாரு, அவங்களுக்கு யாருக்குமே தூது இல்லையா, உங்களுக்கு ஏதாவது தூது இருக்கான்னு. அவர் சொன்னாராம், இப்போ தான் எனக்கு தூது வந்து கொண்டு இருக்கிறதுன்னு. வந்து நின்னாராம் பாருங்க. அன்னைக்கு மகிமையாக தான் ஆராதனை. அந்த காலத்து பரிசுத்தவான்கள் தனக்கு இல்லை என்பதை தெரிந்து இருக்கும் ஆளை பார்த்து அவரை மேலே நிறுத்தி கீழே உட்கார்ந்த பெரிய பரிசுத்தவான்கள். கையை தட்டுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு நமக்கெல்லாம் அந்த தூது இருக்கிற ஆளும் தெரியும், நமக்கு இல்லை என்றும் தெரியும். ஆனாலும் கௌரவத்தை விட்டு கொடுப்போமா? ஆனா ஒண்ணு, தூது இருக்கிற மனிதனை உன்னை 1000 பேர் அடக்கி வச்சாலும் தூது கொடுத்த தெய்வம் ஒரு நாள் அவரை மேலே தூக்கி விடுவார். அதை மட்டும் செய்யறதுக்கு இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது. நான் என் வாழ்க்கையில் பார்த்துட்டேன், எந்த மனுஷனும் உன்னை தூக்கி வைக்கவும் முடியாது, மனுஷனை உன்னை கீழே போடவும் முடியாது. இந்த கர்வம் ஒரு ஊழியக்காரனுடைய இருதயத்தில் இல்லை. அவன் தலையில் எல்லாரும் மிளகா அரைப்பாங்க. ஐயா, ஒரு ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. ஏசாயா 54 சீக்கிரமா 17 வேகமா யாராவது ஒருத்தர் வாசிக்கிட்டே இருக்கிறீங்களா? சீக்கிரம் முடிச்சிடலாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது. 66:14 எடுத்துக்கங்க. ஏசாயா 66:14 எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப எல்லாரும் கையை உயர்த்தி சத்தம் என் பின்னால சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரனுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு சொத்து, ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு சுதந்திரம், உரிமை சொத்து, பிறப்பு உரிமை. என்ன தெரியுமாங்க, நீங்க ஆண்டவருக்கு ஊழியக்காரனா மாறின நாள்ல உங்களுக்கு விரோதமாய் எந்த ஆயுதம் வந்தாலும் அல்ல, அது உருவாகிட்டு இருக்கும் போது உருவாக முடியாமல் வாய்க்காமல் போய்விடும். ஊழியக்காரர்களே, உங்களை எல்லாருக்கும் ஒரு தைரியத்தை சொல்றேன். எந்த ஆயுதம் என்னை தாக்கும் மட்டும் தயவு செய்து பயப்படாதீங்க. நீங்க உண்மையா இந்த ஆயுதத்தின் மேல கண்ணை வச்சு விட்டுட்டு அதை அப்படி திருப்பி உங்களை அழைச்சவர் மேல கண்ணை வச்சுக்கிட்டு இருங்க. ஒரு ஆயுதமும் உனக்கு விரோதமாக வாய்க்காது. ஹரப்பட்ட கோஷீட்டா. உங்க அந்தரங்க வாழ்க்கையில உங்களை கீழே தள்ளுறதுக்கு ஒரு ஆயுதம் வந்தாலும் சரி, நீங்கள் வெளியெல்லாம் போய் நான் ஊழியம் செய்துட்டு வரேன் பிரதர், அதனால தான் என் வீட்டை பிசாசு தாக்குறான் பிரதர். நான் வீட்டில் 9 பிள்ளைகளும் ஊழியம் செய்கிறேன். ஐயா, வீடாக சேர்ந்து நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். வீடாக சேர்ந்து ஒரு வருஷம் முடிவில் 2-3 நாள் உபவாசத்தில் தேடுகிறோம். ஆண்டவர் ஊழியம் செய்தா வீட்டை தாக்குவான் என்பது எனக்கு தெரியும். ஆனா நான் ஒன்று சொல்றேன், வீடா சேர்ந்து கர்த்தர் ஊழியம் செய்கிற குடும்பத்துக்கு விரோதமாக உருவாகிற எந்த 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 ஆயுதமும் வாய்க்காது. இதை நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவரே இது ஊழியக்காரனுடைய சுதந்திரம். எனக்கு ரொம்ப எரிச்சல் வர்றதுன்னு தெரியுமா, ரொம்ப சாதாரணமாக நம்ம ஆளுங்க இன்னும் ரொம்ப விளையாட்டா நான் ஊழியம் செய்கிறேன் இல்லைங்க, அதாங்க வீட்டில் தாக்குதலுங்க. வெக்கமா இல்லை அப்படி சொல்கிறதுக்கு? ஏங்க நீங்கள் ஊழியம் செய்தா பிசாசு வீட்டில் போய் மிளகா அரைக்கிறதா? இதை நியாயமா? இதை அங்கீகரிக்கிறதா? இதுக்கு வேற புகழ் பாடுறதா? வெறி வேற வேண்டாம். டேய், நான் மகாராஜா பணி செய்யும் போது என் வீட்டை நீ தொடறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் சொல்ல வேண்டாம்? வருஷத்துக்கு 3 முறை புருஷர்கள் எல்லாரும்
எல்லாரும் ஆலயத்துக்கு போய் துதிக்கும் போது வெறும் பொம்பளைங்க, பெண்களும், சின்ன பிள்ளைகளும், ஆடு மாடுகளும் மட்டும் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள் ஐயா. ஆனால் கர்த்தர் ஆண்கள் ஊழியத்துக்கு போனா வீட்டை பாதுகாப்பாரா, பாதுகாக்க மாட்டாரா? நான் யாருக்கோ இதை தீர்க்க தரிசனமாக சொல்லி கொண்டிருக்கிறேன். நீங்கள் சொல்லாதீங்க, அந்த காலத்தில் எனக்கு அப்படி நடந்தது. நான் பிசாசுகளை பற்றி எங்கே போய் பிரசங்கம் பண்ணுறேனோ, என்னுடைய ஊழியம் தொடங்குற காலத்தில் ஐயோ இதுவே எனக்கு ஒரு தொல்லையாக இருக்கும். ஆவிக்குரிய போராட்டத்தை குறித்து அந்த காலத்தில் என்ன பேச சொன்னார் ஆண்டவர். ஏறத்தாழ நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால். பேசிட்டு வீட்டுக்கு வருவேன். ஒரு நாள் ஆவிக்குரிய போராட்டத்தை பற்றி கேரளாவில் போய் முழங்குறேன். அங்கே பேச ஆரம்பித்த உடனே எனக்கு ஒரு கடும் ஜுரம் வந்தது. தூக்கி தூக்கி போடுது. சும்மா தண்ணி குடிச்சிட்டு போய் பிரசங்கம் பண்ணுறேன். அப்போ வாலிபம் முடிஞ்சுது. எனக்கு தெரியும் இது பிசாசை பற்றி பிரசங்கம் பண்ணதுனால தான். பிசாசு பிசாசு பிசாசு, அது நம்ம பரிசுத்தவான்கள் அந்த பிசாசை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இருதயம் பொங்கி 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 அதில் அதை சொல்லும்போதே ஒரு சுவையாக. அதை பேசிட்டு வீட்டுக்கு வரேன். வந்த உடனே எங்கள் அம்மா எங்கள் அப்பா, அது என்னமோ ஆண்டவர் கிருபை, என் மேலே அவங்க வச்ச அன்பு. நான் வந்தேன்னா எல்லாம் பிடிச்சி தட்டி பிடிச்சி ஓடி வருவாங்க வெளியே. அவன் ராஜா வந்துட்டானா, நான் அம்மா இப்படி ஓடி வந்தாங்க பாருங்க. பட்டுன்னு கீழே இடிச்சு தலையில் வெட்டி உடனே ஸ்டிச் போட போயிட்டாங்க. உடனே நாங்கள் சொல்லுவோம், இது என்ன தெரியுமா, பிசாசு. ஆந்திராவுக்கு எங்கேயோ ஒரு ஊழியத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஊழியத்துக்கு போகிற நேரத்துக்கு நான் ஜெபம் பண்ணும் போது தான் சிந்தனை வரும் பாருங்க. வேசித்தன சிந்தனை, விபச்சார சிந்தனை எல்லாம் வரும். நான் சொல்லுவேன், இவ்வளோ நாள் கூட வரலையே, இப்போ மீட்டிங்கு ஜெபம் பண்ண ஆரம்பித்த உடனே வந்துடுச்சேன்னு. என்னடான்னா, நான் போகிற இடத்துல இருக்கிற அந்த அசுத்த ஆவி நான் போகிறதுக்கு முன்னால் என் சிந்தனையை கரைப்படுத்த பார்க்கும். அது ஆரம்ப காலத்தில் எனக்கு தெரியாது. வர சிந்தனையெல்லாம் என் சிந்தனை நினச்சிக்கிட்டு நான் மார்பு மேலே அடிச்சுக்கிட்டேன். நானே என்ன அடிச்சுக்கிட்ட வரைக்கும் அவனுக்கு இன்னும் குஷி. ஆனால் ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே, நான் ஊழியம் செய்யும்போது எந்த ஆவியை தாக்குகிறேனோ அந்த ஆவி என்னை முன்னால் தாக்க பார்க்கிறது. அதனால் நான் மார்பு மேலே அடிக்க மாட்டேன், என்னை தாக்குறான்னு அவன் மேலே அடிப்பேன். இது பல வருஷமாக நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஊழியத்துக்கு போனால் தாக்குவான், ஊழியத்துக்கு போனால் தாக்குவான். இப்போ நீங்கள் கேட்கலாம், பிரதர் எசேக்கியா உங்களுக்கு தாக்குதல் வரல. அடா, அது வந்துக்கிட்டு தான் ஏன் இருக்கும், வராத இருக்குமா? உன் கர்த்தரும் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அவனும் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. சாத்தா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எனக்கெல்லாம் வாழ்க்கை என்னைக்கோ போர் அடிச்சு போயிருக்கும். அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நீங்களே யோசித்து பாருங்களேன். ஒரு கதை வில்லன் இல்லாத வெறும் கதாநாயகன் நடிச்சா என்ன இருக்கு அதில் ஒரு சுவை சொல்லுங்களேன். அதில் ஒரு வில்லன் வரணும், அவன் கதாநாயகன் கிட்ட தாக்கணும். கதாநாயகன் ஒரு பெண்ணை காதலிப்பான், வில்லனும் அதே பெண்ணை காதலிப்பான். நானா நீயா என்று போடுவார்கள். அதையா விறுவிறுப்பாக இருக்கும். நீங்கள் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, இப்போ என்ன ஆகும், இப்போ என்ன ஆகும், இப்போ என்ன ஆகும். ஐயா, உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சுவை வருவதற்காக, ஒரு திரில் வருவதற்காக, ஒரு 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 குதூகலம் வருவதற்காகத்தான் சாத்தான் என்று ஒருவனே இருக்கிறான். அப்படி இல்லைன்னா நீங்களே யோசித்து பாருங்க, போர் அடிக்காது? ஒரு மாதிரி. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், எசேக்கியா, நீ எது வரைக்கும் நான் ஊழியத்துக்கு போகிறேன் பிசாசு தாக்குறான், ஊழியத்துக்கு போகிறேன் பிசாசு தாக்குறான், ஊழியத்துக்கு போகிறேன் பிசாசு தாக்குறான் நீ சொல்கிறையோ, அது வர அவன் தாக்குவது அதிகமாகுமே தவிர உனக்கு குறையவே குறையாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அதோட ஃபுல் ஸ்டாப் வைக்கல, ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதே. அப்ப ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ சர்ப்பத்தை மிதிப்ப, தேளை மிதிப்ப, ஆனா அந்த தேள் நீ மிதிச்ச உடனே, டேய் என்ன மிதிக்கிறையாடா, அப்படி உன்னை கொட்டாது. கொட்டாலும் அது உன்னை பாதிக்காது. ஆமாவா இல்லையா? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டா? ஒவ்வொரு முறை உனக்கு வெற்றி கூடும் பொழுதும் சாத்தானுக்கு உன்னை குறித்த சோர்வு கூடிக்கொண்டே. யோசுவா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா
யோர்தான் நதியை கடந்து வந்த உடனே வர்றதுக்கு முன்னாலேயே ராகாப் சொல்லிட்டா, உங்களை குறித்த பயமும் அச்சமும் திகிலும் எங்களை எல்லாரையும் பிடித்து விட்டது, எல்லாருடைய இருதயமும் கரைந்து விட்டது, நாங்கள் சோர்ந்து போனோம்னு. சரி, யோர்தானை கம்பீரமாக கடந்து வருகிறார்கள். எரிகோ ராஜாவுக்கு பயம் பிடிச்சிச்சு, கதவை மூடி வச்சான். சரி, எரிகோ விழுந்துச்சு, அவ்வளோதான், பைபிளில் இருக்கு. அது விழுந்துச்சுன்னு கேட்ட உடனே எல்லா 5 ராஜாக்களின் இருதயம் கரைந்து போனது. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், என் பிள்ளைக்கு ஒரு ஜெயம் பிளஸ் ஆகும்போது சாத்தானுக்கு பயம் பிளஸ் ஆகி கொண்டு இருக்கிறது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, வந்துகிட்டே இருக்கட்டும். தேளு இந்த கடிக்காத ஆள் தான் ஒரே ஃபஸ் பண்ணும். அடிக்கடி தேள்கள் நடுவுலையே இந்த காட்டில் வேலை செய்கிறான்னு, தேள் கடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு தலையை எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பான். எத்தனை முறை கடிக்குதோ அத்தனை முறை நீ திறமசாலியாக திடகாத்திரமாக மாறுவீர்கள். பிஸ்லரி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்துட்டு திடீரென்று ஒரு குழாய் தண்ணி குடித்தா உங்களுக்கு டயரி ஆகும். அதையே குடிச்சிட்டு இருக்கிறவனுக்கு அது ஒன்றும் ஆகாது. ஐயா, ஒரு இம்யூன் பவர், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இம்யூன் பவர் அதிகமாகிறதுக்காகத்தான் இந்த விஷக்கிருமிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அம்மை தடுப்பு ஊசி போடுறாங்களே, அது என்ன? போலியோ நோய்க்கு தடுப்பு மருந்து போடுகிறார்களே, அது என்ன? நாய்க்கடிக்கு போடுறாங்களே, அது என்ன? ஐயா, இந்த வியாதி கிருமி இருக்குல்ல, அதையே உள்ள தள்ளுறது. அது வந்த உடனே உடல்ல இருக்கிற செல் எல்லாம் எழும்பி அதை ஒரு உதைச்ச உடனே ஸ்ட்ராங் ஆயிடும். அல்லேலூயா. ஊழியக்காரனே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. இது உன்னுடைய சுதந்திரம், இது உன்னுடைய பிறப்பு உரிமை. நீ ஆயுதத்தின் மேல கண்ணை வைக்கிறது, ஆயுதத்தை பற்றி பேசுறதை நிறுத்திட்டு உன்னை அழைச்சவரை பார்த்து அழைப்ப நிறைவேற்றுறதுல கவனமாயிரு, மீதிய அவர் கவனமாயிருப்பார். விளங்கினவங்க ஒரு அல்லே, விளங்காதவங்க ஒரு அல்லேலூயா. சங்கீதம் சீக்கிரம் நேரம் இல்லை. 35:27 சொன்னனே. அன்றைக்கி நான் 14 பாயிண்ட் சொல்லணும். அது எசேக்கியா பிரான்சிஸ்க்கு முடியாத ஒன்று, எனக்குள்ள இருக்கிறவரால் தான் முடியும். பாஸ்டர் டேவிட் பிரகாசம்னா 45 பாயிண்ட்டையும் அரை மணி நேரத்தில் சொல்லி முடிச்சிருவார். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர். எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, தம்முடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். இன்னொரு முறை, தம்முடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். இப்ப ஊழியக்காரன்றதை விட்டுட்டு நெஞ்சி மேல கையை வச்சு என் சுக வாழ்க்கையை நான் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தர். என்ன தெரியுமா இருக்கு இங்கிலீஷ் பைபிள்ல? He delights in the well-being of his servants. ஊழியக்காரன் எல்லாருக்கும் நீங்க நல்லா இருந்தா இயேசுவின் உள்ளத்துக்கு அவ்வளோ குதூகலம். நீங்க ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா ஏஞ்சல்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, குதூகலம் கொண்டாட்டமே, என் ஊழியக்காரன் நல்லா சாப்பிட்றான். கோல்டுல நடந்து போனாலும் சளி அவனுக்கு பிடிக்கவில்லையே. தேவ ஊழியக்காரன் நல்லா இருக்கிறத பார்த்து பூரிப்படைகிற தெய்வம் உங்கள் தெய்வம் அன்பானவரே. அப்படின்னா ஆப்போசிட்டா சொன்னா, உனக்கு ஏதாவது ஒரு நலம் குறைந்தால் அவர் மகிழ்ச்சி குறைகிறது. நீங்க ஊழியக்காரனா இருப்பது எத்தனை பாக்கியம், எத்தனை பாக்கியம். இந்த வசனத்தை வச்சு கேளுங்க, ஆண்டவரே நான் நல்லா இருக்கிறதானே உங்களுக்கு ஆசை? ஏன் இந்த நோய், ஏன் இந்த பேய், ஏன் இந்த பிரச்சனை சொன்னீங்கல்ல? உடனே அவர் சொல்லுவார், எம்மாம்பா கண்டுபிடிச்சிட்டியா? உடனே பிசாசு சொல்லுவான், நான் இது வரைக்கும் ஊழியக்காரங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னே ஒரு உபதேசம் பண்ணி இவனை இது வரைக்கும் ஐஸ் மாத்திட்டு இருந்தேனே, இப்போ அவன் கண்டுபிடிச்சிட்டானே ஊழியக்காரன் நல்லா இருப்பது தேவ சித்தம். சொல்லுங்க ஒரு
நான் ஒரு மனுஷன் தானே, எனக்கு ஊழியக்காரங்க ரொம்ப நல்லா சாப்பிட்டா என்ன குஷியாக இருக்குது தெரியுமா? எனக்கு இருக்கோ இல்லையோ, இவருக்கு இவ்வளோ பெரிய சபையை பார்த்தா எனக்கு எவ்வளோ குஷியாக இருக்குது தெரியுமா? அந்த சபைக்கு 100கணக்கான கார் வந்தால் எவ்வளோ குஷியாக இருக்குது தெரியுமா? அவருக்கே அப்படி இருந்தா உங்களை ஆண்டவர் நீங்கள் நல்லா இருக்கிறது, நீங்கள் சுகமாக இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கிறது, நீங்கள் டயபெட்டிஸ் இல்லாமல் இருப்பது, நீங்கள் சுகர் இல்லாமல் இருப்பது, அவர் அதை விரும்புகிறார். அன்பானவர்களை, இதை இந்த வசனத்தை பிடிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் கற்ப. பாஸ்டர் ஜெயசீலன் என்னுடைய பிரதரன்லாம் இருக்கிறாரே, அவரோட நான் எப்பொழுதுமே சண்டை போடுறது ஒன்று விட்டான், பாடியே முடிச்சிடுவார் கதையை. ஆனால் அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கி நிறைய பேருக்கு பாடுறது தான் முடியாது, ஆனால் பாடிக்கொண்டே இருப்பார். எனக்கும் ஆசை தான், ஆனால் என்ன பண்ணுறது, நேரம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவர் பாடிக்கொண்டிருந்தால், ஆனால் கொஞ்சம் வேணா பாடிறதுன்னா மாணவரே உங்கள் ஆத்தும வாழ்வது போ, நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருங்களே. இங்க கவனிங்க, அடுத்தது 12:26 இயேசு சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், எல்லாரும் சத்தமா சொல்லு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். என் பின்னால வந்து என்ன காப்பேடி. நான் எங்கே இருக்கிறேனோ, நான் எங்க இருக்கிறேனோ அங்கே அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். என் ஊழியக்காரனும் இருப்பான். என் ஊழியக்காரன் எங்கே இருக்கிறானோ அங்கே நானும் இருப்பேன். என் விலாசமோ என் ஊழியக்காரன் விலாசமோ ஒரே விலாசம்தான். ஆமென். பாஸ்டர் டேவிட் பிரகாஷ்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, உங்கள் விலாசத்தை கொஞ்சம் கொடுங்க, உங்கள் மனைவி விலாசத்தையும் கொடுங்க. அவர் என்ன நினைப்பாரு? என்ன ஆச்சு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஐயா, உன் விலாசம் தான் உன்னை அழைத்தவரின் விலாசம். அவர் எங்க இருக்கிறாரோ அங்குதான் நீ இருக்கிறாய், நீ எங்க இருக்கிறாயோ அங்குதான் அவர் இருக்கிறார். இது ஊழியக்காரனுடைய சுகம். சரி, நான் எங்க இருக்கிறோம், அங்கே அவனும் இருப்பான். சீக்கிரம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அது அப்படி இருந்தால் எனக்கும் தான் சந்தோஷமா இருக்கு. பிதாவானவர் கனம் பண்ணுவார்னா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். ஆனால் ஊழியம் செய்தால் தான் கனம்ட்டாரு. சிஸ்டர், எனக்கு வீட்டில் மரியாதையே இல்லை பிரதர், கெஞ்சுறேன், ஊழியம் தொடங்கிடுங்க, மரியாதை வருது பாருங்க. ஊழியம் செய்யாத உனக்கு மரியாதை எதுக்கு? அதானே. நீ எந்த அளவு ஊழியம் செய்கிறாயோ அந்த அளவு உனக்கு ஒரு மரியாதை இருக்கும். சோம்பேறியா நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு எவனும் மதிக்க மாட்டான், மனைவி கூட மதிக்க மாட்டாள். சிலர் சொல்றாங்க, மனைவி கூட இல்லை பிரதர், அவ தான் என்ன மதிக்கிறது இல்லை பிரதர், ஏன்னா அவ தானே ஒரிஜினலை பார்க்கிறாள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்த, ஐயோ, இமயத்துக்கும் குமரிக்கும் உள்ள வித்தியாசம். அவருக்கு ஊழியம் செய்யறது ஒன்று இருக்கு, எனக்கு நானே ஊழியம் செய்துக்கிறதும் இருக்கு. என் வயிற்றுக்கு ஒரு ஊழியம், என் கௌரவத்துக்கு ஒரு ஊழியம். ஆனால் அவருக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். நான் பரலோகத்துக்கு போய் கேட்க போறேன், அது எனக்கு புரியல, அது எப்படி ஆண்டவரே பிதா கனம் பண்றதுன்னா எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயா, அண்ட சராசரங்களையும் படைத்து நித்தியமாய் வாழ்கிற அதரிசனமுள்ள ராஜா என்னை எப்படி கனம் பண்ணுவார்? சல்யூட் அடிப்பாரா? தெரியல. அன்பானுள்ளே, நீ ஊழியத்தை உண்மையா செய்தா உனக்கு கனம் எங்கேயோ வர. ஐயா, ஆண்டவர் மாத்திரம் நீங்க கர்த்தருக்கு உண்மையா ஊழியம் செய்த. அன்பானுள்ளே, அமெரிக்க ஜனாதிபதி புஷ்ஷே வந்து உங்களை ஆகாயமானத்தில் வச்சுக்கிட்டு வாஷிங்டனுக்கு போய், ஆமென், ஏன்னு கேளுங்க, பிதா கனம் பண்ணுறதுனா என்ன உயரமா? என்ன உயரம்? கோயம்புத்தூர் மேயர் கனம் பண்ணாருன்னா கோயம்புத்தூரில் நீங்கள் பெரிய ஆள், பிரதம மந்திரி கனம் பண்ணால் இந்தியாவில் பெரிய ஆள்,
புஷ் கனம் பண்ணா அமெரிக்காவில் பெரிய ஆளு. ஆனா இந்த பாரதத்தின் சொந்தக்காரர் அவர், உன்னை கனம் பண்ணினால் எங்கோ போவா. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், உன்னை கனம் பண்ணி உயர்த்திடுவா. முன்னெல்லாம் என்னை யாராவது ஒரு மாதிரி பேசுனாங்கன்னா அப்படியே துவண்டு போயிடுவேன். இப்போ என் கிளைமேட் மாறாது. எல்லாரும் சிரிச்ச உடனே ஒரு நல்ல கிளைமேட், எல்லாம் முறைச்ச கிளைமேட்டு. உங்கள் கிளைமேட் நல்லா இருக்கும். ஏன்? என்னை கர்த்தர் கனம் பண்ணுகிறேன். கர்த்தர் கனம், நீ போடுற ட்ரெஸ் மாறும், உன் சாப்பாடு மாறும், உன் வீடு மாறும், உன் கார் மாறும். ஆனால் கனம் பண்ணாத கூட காரை மாற்றிக்கலாம். ஆனால் அவரா பண்ணி கொடுக்கறதே வேற. ஒரு அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இன்னைக்கு கனம் இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு நாள் கர்த்தர் உங்களை வாசல் படியில் இருந்த மொர்தெகாய் செய்த நன்மை மறக்கப்பட்டது. என்னை யார் பார்க்குறாங்கன்னு நினைத்தான். ஒரே ஒரு நாள் ராத்திரி கனவு, தூக்கம் வரல ராஜாவுக்கு. சரி, அவனை கனம் பண்றதுக்காக அந்த நேரம் வந்து தூக்கம் வந்தா யாராவது டைரியா படிப்பாங்க? நீங்களே யோசித்து பாருங்க. அவன் நன்றான், நாளாகம புஸ்தகத்தை கொண்டு வாருங்க. எனக்கு பிடிக்காத புஸ்தகத்துல ஒண்ணு. நாளாகமத்தை படிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ராத்திரி எத்தனை சாப்டர் வாசித்திருப்பாங்க. அதுல வந்துடுச்சு, மொர்தெகாய் என்பவன் ஒருவன் ராஜாவுக்கு வர்மம் வைத்து கொன்றவர்களை அவன் காட்டி கொடுத்தான். ராஜா தான் தூங்கிட வேண்டாம். திடீர்னு அந்த மனிதனுக்கு ஏதாவது செய்யப்பட்டதா? உன்னை கனம் பண்ற கர்த்தர் செய்யற சில டெக்னிக் இருக்கு. அதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் 35 வருஷமா ருசிச்சம் ஐயா. அதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒருத்தனை கனம் பண்ணணும்னு நினைச்சிட்டாரு ஆண்டவர். அது எப்படிதான் பண்ணுவாரோ? நான் பார்த்துருக்கிறேன். ஒரு முறை இறங்கிட்டேன் டிக்கெட்ல, ஜெர்மன்ல இருந்து அபுதாபிக்கு போய் இறங்கிட்டேன் 86ல். என்னை கூப்பிட வேற வேண்டியவர் தந்தியை பார்த்துட்டு, பிரதர் எசேக்கியா 8ஆம் தேதி வராரு, நம்ம 8ஆம் தேதி 7ஆம் தேதின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டாரு வேலைக்கு. நான் போய் இறங்குறேன், எனக்கு ஒன்றும் புரியல. யாரும் என்னை கூப்பிட்றதுக்கு வரல. வரிசையில் நின்றுக்கிட்டே இருக்கிறேன், எல்லாம் வந்து போயிட்டாங்க. என்னை கூப்பிட வர வேண்டியவர் எல்லார்கிட்டையும் பிரதர் எசேக்கியா நாளைக்கு வேலை போயிட்டாரு, மறந்து போயிட்டார். அது கூட கர்த்தர் சித்தம் தான் ஐயா. உன்னை ஒருத்தன் மறந்தா கூட உன்னுடைய உயர்வுக்காகத்தான் மறப்பான். ஊழியக்காரங்க எனக்கு தெரியும், வாயை திறந்த செய்த மறந்துட்டானே, அவன் மறந்து போனான் அல்ல அன்பானவர்களே, அது கர்த்தரே வைக்கிறார். கையை தட்டுங்க ஆண்டவரே. நான் மட்டும் அடிக்கடி யோசிப்பேன், அந்த யோசேப்பு கிட்ட அந்த பானபாத்திரக்காரன், நான் நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைனால நேரா போய், ராஜா யோசேப்புன்னு ஒருத்தன் சொன்னார் ராஜா. அவரு அப்படியா கூப்பிடு, அவனுக்கு 2 சால்வை போட்டு அனுப்பிடா போடான்னு இருப்பாரு. அவன் 2 வருஷம் மறக்க வச்சு, 2 வருஷத்துல இவனுக்கு ஒரு கனவை கொடுத்து, இவனை கதிகலக்க வச்சு, அதை சொல்லுகிறவனுக்கு நான் அரசாட்சியில உயர்த்தி, அந்த நேரம் இவனுக்கு ஞாபகப்படுத்தி, நான் எப்படி சொல்றது தெரியல. ஒருவர் மறந்தாலும் அது உயர்வுக்காகத்தான். போய் இறங்கிட்டேன், யாருமே வரல. எனக்கு பயம். துபாய் காசு வேற இல்லை. உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய ஆஃபீஸர், நான் எங்கோ வந்து பிரைஸ் அலாட் பிரதர்னார். யாருன்னு? நீங்கள் தான் பிரதர் எசேக்கியாவை. எப்படின்னு? நான் உங்களை பல வருஷத்துக்கு முன்னால் இதே இருக்கிறேன். என்ன ஆச்சு? அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரத்தில் ஆண்டவருடைய மகிமைக்காக சொல்கிறேன், அந்த யாரை பார்த்தா யாரோ மாதிரி பார்த்தேன் இல்லை, அவ்வளோ பேர் என்னை பார்த்துக்கு ஏறத்தாழ அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற விசுவாசிகள் ஒரிஜினல் கலர். அப்போ தான் எனக்கு தெரியுது. எல்லாரும் வரான், பிரதர் நீங்கள் தானா, பிரதர் நீங்கள் தானே. ஒரு ஆஃபீஸர் டீ குடிக்கலான்னு என்னை கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறாரு. உடனே ஃபோன் அடிக்கிறார்கள். ஃபோன் அடித்து ஒரு பாஸ்டர், அவர் பாஸ்டருக்கு அடித்து ஏர்போர்ட்டில் வந்திருக்கிறாருன்னு சொல்லி அடித்து பிடிச்சி வந்து ஈவினிங் என்னை கொண்டு போய் விட்டார்கள். இது என்னடானா ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறதுக்காக, கூப்பிட வந்தவன் மறந்தாலும் உன்னை அழைத்த நான் மறப்பதில்லை.
ஆண்டவர் கனம் பண்ண நினைச்சாருன்னா அன்பானவர்களே, அதுக்கு எல்லை இல்லை. என்னை ரொம்ப கேவலமாக யாராவது ஒருத்தர் பார்த்தான்னு வச்சுக்கங்களேன், முன்னெல்லாம் அழுவேன். இப்போல்லாம் யாராவது என்னை ரொம்ப கேவலம் பண்ணிட்டாங்கன்னா உடனே என் தலையை நிமிந்துருவேன். ஓகே, இப்போ ஏதோ ப்ரொமோஷன் வரணுமே, இந்த ஆள் நம்மளை கீழே பார்த்துருக்கு, இப்போ இவர் என்ன அண்ணாந்து பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸு அப்படின்னு நினைக்க கர்த்தர் எனக்கு நன்மையை காட்டி இருக்கிறார். தமிழகத்தில் ஒரு பெரிய ஊழியர் வந்து எல்லா ஊழியர்களையும் கூட்டி எல்லாரையும் கூப்பிட்டாங்க. என்ன தான் ப்ரேயர் செக்ரட்டரியா போடணும்னு பேசியிருக்கிறாங்க. சில பாஸ்டர் சொல்லிட்டாங்க அவர் உபதேசம் தப்பு, நாங்க வரமாட்டோன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியன் சாகும் வரை அவனை திட்டுறதுக்கு ஆள் இருக்கும். செத்த பிறகு அது வாய்கள் புகழும். செத்தாதான் புகழ்வான் ஐயா, அது வரை புகழ மாட்டான். சரி, அப்ப பேசாம எல்லாரும் விட்டாங்க. நான் எல்லா ட்ரைனீஸ்க்கும் சொல்லி, அந்த பெரிய பிரசங்கியார் வரார், நீங்கள் எல்லாரும் வரணும்னு சொல்லி நம்ம ட்ரைனீஸ் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. எல்லா எல்லாரும் பெரியவங்கெல்லாம் மேடையில் உட்காந்துருக்குறாங்க. எனக்கு அட்ரஸும் இல்லை, யாரும் கூப்பிடவும் இல்லை. போய் கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்துக்கிட்டேன். அப்படியே யாங்கிச்சோ உள்ளே வராரு. வந்த கண்ணில் தண்ணி கொட்டுது, உடம்பெல்லாம் பூ மாலை பூ தெளிச்சு. அவர் எழும்பி சொன்னார், ஒரு காலத்தில் கொரியாவில் நான் எல்லாரும் சாப்பாடு போட்டு குப்பை போட்டுருவாங்க, தொட்டி அதை எடுத்து சாப்பிட்ட யாங்கிச்சோ இன்றைக்கு என் மேல மலர் வளையத்தை பூசி என்னை அங்கிருந்து எங்கே வைத்து விட்டீர்கள். இயேசு அப்படி செய்தார்னார். நான் பின்னால உட்காந்துக்கிட்டு கண்ணில் தண்ணி கொட்டுது, என்னால் அடக்க முடியல, கத்தி அழுகணும் போல இருக்கு. இயேசு ஒருத்தனை கனம் பண்ணா எப்படி பண்ணுவார்னு தாங்க முடியாத எனக்கு அழுகையா இருக்கு. அந்த அத்தனை ட்ரைனீஸ் எல்லாம் பார்த்து, அண்ணா நீங்க ஏன் இங்க உட்காந்துக்கிறீங்க, யார் யாரா மேடையில் உட்காந்துக்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லலை. இல்லை பிரதர், போனேன் இருந்தா நல்லா கேட்கலாம், அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும். ஒரே ஒரு மாசத்துல இருந்து ஒரு லெட்டர் வருது. அகில இந்திய அளவில் 10,000 ஊழியர்களை வச்சு ஒரு பிரசங்கியார் ஜான் ஆஸ்டின் வருகிறார். ஒரே பிரசங்கி உங்களைத்தான் நாங்கள் செலக்ட் பண்ணி இருக்கிறோம் என்று ஒரு மலையாள நான் அங்கே டெல்லிக்கு விரைஞ்சி ஓடுறேன். ஓனா காலையில் செய்திக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மெசேஜ் வரும். எனக்கு காலையில் கடைசி செஷனில் காலையில் ஒரு 1 மணி நேரம் தருவாங்க. நான் யோசிக்கிறேன், டிரான்ஸ்லேஷனோட நான் 1 மணி நேரம் பிரசங்கத்தை என்ன பண்ணுறது, நான் எப்பவுமே நீண்ட பிரசங்கியார் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிற. மெசேஜ் பார்த்தா நீளமாக வருது, தூது. அதான் தூது. எனக்கு சில வேலை வரும், சில வேளை குட்டையாக வரும், சில வேளை ஒன்றுமே வராது, சில வேளை 8 பாயிண்ட் வரும், சில வேளை ஒரே பாயிண்ட் வரும், சில வேளை வரும் தூது. நான் என்ன பண்றது? பாஸ்டர் டேவிட் பிரகாஷ் என்கிட்ட சண்டை போடுவார், ஒரே பாயிண்ட் இவ்வளவு நேரம் பேசினேன்னு. நான் என்ன பண்றது? தூது. லெட்டர் அந்த லெட்டர் கொடுப்பேன். லெட்டர் போஸ்ட் கார்டா இருந்தா போஸ்ட் கார்டு தானே கொடுக்கணும். நானா இன்லைன் லெட்டர் எழுதியா கொடுக்க முடியும்? என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? உடனே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு கொடுக்கப்பட வேண்டிய நேரம் 1 மணி நேரம், நீர் ஏன் எனக்கு இவ்வளவு நீண்ட பிரசங்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர்னா கீழே ஃபோன் அடிக்குது. கீழே இருந்து தம்பி ஓடி வந்தார். அண்ணா என்ன அவர் உங்களை கூப்பிட்றாருன்னு அந்த தலைவர். என்னன்னு அவசரமாக பேசணுமான்னு ஓடி எடுத்துறேன். சாரின்னாரு. என்னன்னு நான் நினச்சேன், போச்சுரா கிடைச்ச சான்ஸும் அவுட்டு. ரொம்ப ஒரு ஃபேவர் பண்ணணும்னாரு. என்னன்னு திடீர்னு நீ காலையில் பிரசிடென்ட்டு, நாட்டு பிரசிடென்ட்டு ஜான் ஆஸ்டினை கூப்பிட்டுட்டாரு, அதனால் நீங்கள் காலையை நீங்கள் தான் எடுக்கணும். இல்லை, எனக்கு கொடுத்தது மாலை, தியானம். காலையை நீங்கள் தான் எடுக்கணும், மாலையை நீங்கள் தான் எடுக்கணும், சிரமத்துக்கு மன்னிக்கவும். போய் நிற்கிற 10,000 ஊழியர்கள் என் கண்ணில் பார்க்குறேன். தமிழகத்தில் என்னை வேண்டாம் என்று சொன்ன பல பாஸ்டர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இங்கே மேடையில் நின்று ஆண்டவர் என் மேலே வந்து இறங்கினாரு பாருங்க. ஆண்டவருடைய மகிமைக்கு சொல்றேன், இறங்கினாரு பாரு. முடிச்ச உடனே அந்த ஒரு பெரிய கல்கட்டா ஒரு ஆடிட்டோரியம், 4 திசையிலிருந்து ஜனங்க ஓடி என்னை தொடர்றதுக்காக, வாங்கிறதுக்காக. போலீஸ்காரர்கள் 2 பேர் பந்தா பண்ணி என்னை கொண்டு போகிறார்கள். நினைச்சு பார்க்கிறேன், தமிழகத்தில் கூட்டத்தோடு கூட்டமா நான் இருந்தேன். கனம் பண்ணினால் அதற்கு இல்லை இல்லை பிரதர், இல்லை இல்லை பிரதர். கர்த்தர் மனம் பண்ணணும்னு வாஞ்சிங்க, அப்பொழுது நீங்க யாருக்கும் ஐஸ் வைக்க வேண்டாம். யார் உன்னை மிதிச்சாலும் நீ கவலைப்பட வேண்டாம். உயர்த்துகிற கர்த்தர் என் சொக்கா பரேல் கா ஷேப்பா எட்டல் ரூபு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா?
செருப்பு போட்டாலும் என் மனநிலைமை ஒரே மாதிரி ஆயிடுச்சு. சில நேரத்தில் நானே நினைக்கிறேன் சைக்கலாஜிக்கலாக ஏதாவது ப்ராப்ளமா, எல்லாரும் வாழ்த்தினாலும் ஒன்றும் பண்ண மாட்டேன்னுது, திட்டுனாலும் ஒன்றும் பண்ண மாட்டேன்னுது, ஏதாவது மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போகணுமான்னு நினைத்து கொண்டு இருக்கிறேன். ஒருவனை எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம். மனிதரால் வருகிற மகிமையை நாடாதீங்க. அவருக்கு ஊழியத்துல கவனமா இருங்க. அவருக்கு ஊழியம் செய்யுங்க. அவரே உங்களை உயர்த்துவார். அவர் உயர்த்தினால் அதற்கு எல்லை இல்லை. அன்பானவர்களே, இந்த வேகத்துல நான் போனா 14 பாயிண்ட். சரி, அடுத்து என்ன சொன்ன? சீக்கிரமா படிச்சுட்டே வாங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குளத்தில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரர் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். நீங்க எல்லாரும் சொல்லுங்க, தேவ ஊழியக்காரன் உலகத்துல இருக்கிற முகத்தை பார்த்து மற்றதை அழிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதப்படுவார். நீ உயிரோடு இருப்பது யாருக்கும் பாரம் இல்லை. நீ இருப்பதுதான் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம். நீ வரை ஆண்டவரே அழிக்கிறதுக்கு 4 முறை யோசிப்பாரு. கோயம்புத்தூர் அழிக்க நினைத்திருக்கிறேன், ஆனால் என் தாசன்கள் அங்கே இருக்கிறார்களே, நான் என்ன செய்வேன்? ஹல்லேலூயா. உங்க ஊரை அழிக்கிறதுக்கு முன்னால ஆண்டவர் யோசிப்பாரு, இந்த ஊர்ல என் தாசன் இருக்கிறானே, அவன் நிமித்தம். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க நிமித்தம் அடுத்தவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம் இல்லையா? ஆசீர்வாதம். 1 சாமுவேல் 7:3 சொல்லுகிறது, சாமுவேல் நாட்கள் எல்லாம் பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலருக்கு வரவில்லை. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, என்னை மட்டும் அவர் விடுவிப்பது இல்லை, என் நிமித்தம் என்னை சேர்ந்த அவ்வளவு பேரையும் காப்பாற்ற. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்க ஆகாய விமானத்தில் ஏறிட்டால் அந்த ஆகாய விமானத்துக்கு ஆக்சிடென்ட் இல்லை, கேரண்டி. நீங்க ஒரு பஸ்ஸில் ஏறிட்டா அந்த இன்ஜினே உடைஞ்சாலும் பஸ் உடையாது. ஒரு தேவ ஊழியக்காரன் அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டும். நீங்க சொல்ல ஒன்று, உங்கள் நிமித்தம் உலகமே ஆசீர்வதிக்குமே. உங்க நிமித்தம் உங்க வீடுக்கு ஆசீர்வாதமா இல்லையா? சொல்லுங்க. உங்க நிமித்தம் உங்க மனைவிக்கு ஆசீர்வாதமா இல்லையா? உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இல்லையா? உங்க புருஷனுக்கு ஆசீர்வாதம் இல்லையா? அன்பான ஊழியர்களே, நீங்க ஊழியத்தை நன்றாய் செய்யும் வரை திராட்சை பழத்துக்குள்ளே ரசம் இருக்கிறது என்ற அர்த்தம். நீ திராட்சை ரசம், அந்த ரசம் இருக்கிற வரை அந்த திராட்சை பழத்தை கர்த்தர் கீழே போட விட மாட்டார். நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு வேலையை முடிச்சிட்டு கண்ணை மூடி போயிடுவோம். அதுக்கு பிறகு இங்க ரசம் இல்லை, இங்க சுவை இல்லை. ஹல்லேலூயா. இன்னும் வேகமா போயிட்டே இருங்க. வேகமா அடுத்த வசனம் சொல்லிட்டேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் 13 இருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நான் சாப்பிடுவேன். இருப்பாங்க. ஊழியம் செய்யறவங்க எல்லாரும் கவனிங்க, ஊழியம் செய்யறவங்க சாப்பிட வராங்க, ஊழியம் செய்யாதவங்க இருக்க போறாங்க. ஆனா ஒரு காலத்துல ஜோபையாவெல்லாம் கேட்டீங்கன்னா அவர் பட்டினியா இருந்தார், எல்லாரும் சாப்பிட்டார்கள். இப்போது அவர் சாப்பிடுகிறார், எல்லாரும் பட்டினியாய் கிடக்கிறார்கள். இது தேவ ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமா இல்லையா? சொல்லுங்க. சீக்கிரமா படிங்க. நீங்களோ இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். மற்றவங்களாம் தாகமா இருப்பார்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், உங்களுக்கு தான் சந்தோஷம். நீங்களோ வெட்கப்படுவீர்கள், மற்றவங்களுக்கு வெட்கம். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பார்கள், நீங்க தான் கம்பீரமா. நீங்களோ மன நோயினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள், மற்றவர் புலம்புவார்கள். நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு. இங்க கவனிங்க அன்பானவர்களே, எல்லாரும் கையோர்த்தி சொல்லுங்க, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கு நிறைவு. ஆண்டவர் சொல்றாரு, என் ஊழியக்காரன் திருப்தியா இருக்க போறான். என் ஊழியக்காரன் ஒரு ஆரம்பத்தில் கொஞ்சம் டெஸ்ட் வரும், பாஸ் பண்ணிடுங்க. என் ஊழியத்தில் என் ஆரம்பத்திலே வந்தது, டவுன் பஸ்ஸுக்கு 25 பைசா டிக்கெட்டுக்கு
5 பைசாவுக்கு வாங்கிக்கிட்டு அந்த 2 ஸ்டாப்பில் நடந்து போனது உண்டு. அது ஒரு நாள். இப்போ மாசத்துக்கு எனக்கு குறைஞ்சபட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் வேணும். கர்த்தர் அப்படியும் தருகிற தெய்வம். வித்தியாசத்தை எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, நிறைவை தருவார். நிறைவை தருவார். சீக்கிரம் வசனம், நேரம் இல்லை. நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாப வார்த்தையாக பின்வைத்து போவீர்கள். 66:14. நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் கிழிந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஊழியக்காரனிடத்துல ஆண்டவருடைய கரம், ஆண்டவருடைய கரம் அறியப்படும். உங்களுக்கு எல்லாருக்கும் குட் நியூஸ். தேவனுக்கு கான்சன்ட்ரேஷனா ஊழியம் செய்யறவனுக்காக கர்த்தருடைய அற்புத கரம் வெளியே எடுத்து நிறுத்த போகிறார். உங்க மேல ஆண்டவருடைய அற்புத கரம் வந்த உடனே சினம் உங்கள் சத்துருக்கள் மேல இறங்க ஆரம்பிக்கும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நான் தேவ ஊழியக்காரனாய் இருப்பதனால, நான் தேவ ஊழியக்காரனாய் இருப்பதனால எனக்கு விரோதமாக ஆயுதமும் ஜெயிக்காது. எனக்கு விரோதமாக ஒரு ஆயுதமும் செய்ய. என் சுகத்தை விரும்புகிறார். கர்த்தர் விரும்புகிறார். என்னை அவரே கனம் பண்ணுவார். அவரே கனம் பண்ணுவார். அடுத்தது மல்கியா 3:18. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்ப காண்பீர்கள். எல்லாரும் கவனிங்க. அந்த காலத்துல ஒரு ஊழியம் செய்தான்னா அவனுக்கு இருக்கிற அந்த வேற. இப்போ எனக்கு பதில் சொல்லுங்க, துன்மார்க்கருக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா? எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. ஒரு ரட்சிக்கப்படாதவனுக்கும் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா? சரி, உங்களை வேற மாதிரி கேட்குறேன். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத நாளில் உங்கள் வீட்டினுடைய தரம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்கள் வீட்டினுடைய தரம் மாறிச்சா மாறலையா? மாறிச்சா? அல்லேலூயா. நான் பார்த்துருக்கிறேன். ரட்சிக்கப்படாத உங்கள் நண்பர்களை போய் பாருங்க, உங்கள் கிளாஸ்மேட்டையே பாருங்க. பாரு, டேய் என்னடா தாத்தாவாயிட்டானா, நீ என்னடா அப்படியே இருக்க. என்னன்னா இந்த நித்திய ஜீவன் உள்ள இருக்கு பாருங்க, அந்த ஆளே வேற, அந்த நித்திய ஜீவன் இல்லாத ஆளு வேற. ஆமா, நான் பார்த்துருக்கிறேன் பிரதர். நீங்க சொல்றது உண்மைன்றவங்களாம் கையை உயர்த்தி காட்டுங்க பாருங்க. அந்த ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படி இரவுக்கும் பகலுக்கும் இருக்கோ, இங்க இன்னும் ஒரு ஸ்டேஜ், அந்த விசுவாசிக்கும் எனக்கு ஊழியம் செய்யறவனுக்கு அதை விட கிராண்ட். அல்லேலூயா. நான் என்ன செய்யறேன்னா, நீங்க ஊழியக்காரன் சொல்லல, எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும். நீங்க ஊழியக்காரன் தான் செய்யறீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உழைக்கிறீங்க? எவ்வளவு நேரம் தூங்குறீங்க? எவ்வளவு நேரம் பேசுறீங்க? எவ்வளவு நேரம் டிவி, நேரம் நியூஸ் பேப்பர்? ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை நான் காட்டப் போகிறேன். கையை உயர்த்தி காட்டுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எந்த ஆயுதமும் தொட முடியாத ஜெயவீரனா என்னை மாற்ற விரும்புகிறார். எல்லார் மத்தியிலும் என்னை கனப்படுத்த விரும்புகிறார். நிறைவா என் தேவைகளை சந்திக்க விரும்புகிறார். என்னுடைய சுகத்தை விரும்புகிறார். நான் நன்றாயிருப்பதை விரும்புகிறார். என் வீடு நன்றாயிருப்பதை விரும்புகிறார். நான் சந்தோஷமாய் ஊழியம் செய்ய விரும்புகிறார். திருப்தியோடு ஊழியம் செய்ய விரும்புகிறார்.
விசுவாசிக்கும் எவ்வளவு வித்தியாசமோ அதை விட அதிகமாய் என்னுடைய விசுவாசிகளுக்கும் இடையிலே வித்தியாசத்தை காட்ட விரும்புகிறார். என் நிமித்தம் சொல்லுங்க, என் நிமித்தம் என் வீட்டை காப்பாற்றுவார், என் ஊரை காப்பாற்றுவார், என் நாட்டை காப்பாற்றுவார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்த, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் இன்னும் ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன். எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை திரும்பவும் காண்பிப்பேன். அப்படின்னு தெரியுமா அர்த்தம்? நல்ல காலத்துல வித்தியாசம் இருந்துச்சு பிரதர். என் தோல்வியினால, என்னுடைய குறை, இப்ப அந்த வித்தியாசம் மறைஞ்சு போய்கிட்டு இருக்க பிரதர். கர்த்தர் சொல்றார், திரும்பவும் காண்பிப்பேன், திரும்பவும் காண்பிப்பேன். உன் வீடு வேறதான், ஊழியம் செய்யாதவன் வீடு வேறதான். உன் சொந்தக்காரங்க எவ்வளோ நல்லா இருக்கட்டும், நீ அவங்கள விட ஒரு இன்ச்சு மேலதான். உன் விசுவாசி எவ்வளோ பெரிய கொம்பா இருக்கட்டும், அந்த கொம்புக்கு மேல உன்னை கத்தித்தான் காட்டுவார். ஏற்கனவே அதை யாராவது இழந்து போயிருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், திரும்பவும் நான் வித்தியாசத்தை காட்டுவேன். திரும்பவும் சுகத்துல வித்தியாசம், சந்தோஷத்துல வித்தியாசம், கனத்துல வித்தியாசம். இது கர்த்தர் நமக்கு செய்ய விரும்புறது. சரி, இப்ப அடுத்த 7